ஹலோ, பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு நல்ல வார்த்தைக்கு நேரா போகலாம். யோவேல் 2 26 வசனத்தின் கடைசி பகுதி. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து தீர்க்க தரிசனமாய் சொல்கிறார், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. எந்த காரியத்துல நீங்க வெட்கப்பட்டு தலை குனிந்து இருக்கீங்களா? எனக்கு தெரியல. ஆண்டவர் என் இருதயத்தில் போடுகிறத நான் சொல்றேன். ஏதோ ஒரு தாய் என் பிள்ளைய நான் இப்படி வளர்த்து வச்சிருக்கேனே, ஆண்டவரே நான் வளர்த்ததுதான் தப்பு, எனக்கு வெட்கமா இருக்குப்பா, என் பிள்ளையா இப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு புலம்பிக் கொண்டிருக்கிற ஒரு தாயை நான் பார்க்கிறேன். அநேக பிள்ளைகள் தன்னுடைய மதிப்பெண்களை பார்த்து, ஐயோ எனக்கா இவ்வளவு கம்மி மார்க், நான் என்ன பண்றதுன்னு தெரியல, இதை வச்சு நான் என்ன செய்ய போறேன்னு தெரியல, எனக்கு வெட்கமா இருக்கிறது என்று சொல்லுகிற பிள்ளைகளை நான் பார்க்கிறேன். இன்னொரு புறத்துல நான் பார்க்கிறேன், நான் எது செஞ்சாலும் தோல்வி, எல்லாரும் என்னை கேவலமா பாக்குறாங்க, எல்லாரும் என்னை கேவலமா நடத்துறாங்க, எல்லாரும் என்னை கேவலமான ஒரு பார்வை மட்டுமல்ல, கேவலமாய் என்னை ட்ரீட் பண்ணுகிறத நான் பார்க்கிறேன் என்று புலம்பிக் கொண்டிருக்கிற வயதானவர்களிலிருந்து வாலிபர்கள் வரைக்கும் இருக்கிற கூட்டங்களை நான் பார்க்கிறேன். இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து நேரடியா சொல்றாரு, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. என்னைக்குமே நீ வெட்கப்பட்டு போயிட மாட்டேன். நாளைக்கு என்ன ஆகும் தெரியல, பாரு, எனக்கு எதுவுமே எந்த ஒரு ஸ்ட்ரென்த் இல்ல, எந்த ஒரு நாலேஜ் இல்ல, எந்த ஒரு விஸ்டமும் இல்ல, எனக்கு தெரியல நாளைக்கு நடக்கிற காம்படிஷன்ல நான் எப்படி வின் பண்ணுவனோ, நாளைக்கு நடக்கிற இன்டர்வியூல நான் எப்படி தேர்ச்சி பெறுவனோ, நாளைக்கு நடக்கிற காரியங்களை நான் எப்படி காரியங்களை நான் செய்து முடிக்க போறனோ அப்படி சொல்லிட்டேன்னா நீங்க பயப்படலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நீங்க வெட்கப்பட்டே போக மாட்டீங்களா? என் கர்த்தர் சொல்றாரு, உங்க கூட இருந்து கர்த்தர் உங்களுக்கு வெற்றி கொடுப்பது நிச்சயம். பயப்படாதீங்க, சோர்ந்து போயிடாதீங்க. ஆண்டவருடைய வசனம் சொல்லுறதுல அந்த வசனத்தை நம்ம பிடிச்சுக்கலாம். ஆண்டவரே, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வசனம் போட்டிருக்கு. அப்பா, உங்களை நம்பி இருக்கிற ஜனங்கள் நாங்கப்பா, உங்களை பார்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் நாங்க. ஆண்டவரே, நான் வெட்கப்பட்டு போயிடக்கூடாது ஆண்டவரே. இந்த வசனத்தை போலவே ஆண்டவரே, வசனத்துல சொல்லியிருக்கிறபடி எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே, நாங்கள் வெற்றியை தான் காணணுமே தவிர வெட்கத்தை காணக்கூடாது ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய தலையை நீங்க உயர்த்துங்கன்னு சொல்லி நம்ம ஜெபிப்போம். நிச்சயமாகவே கர்த்தர் இந்த வசனத்தை போலவே, வசனத்துல எழுதியிருக்கிறது போலவே கர்த்தர் நம்மளை வெட்கப்படாமல் ஜெயாளிகளாய் கர்த்தர் நிற்க வைக்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று எழுதியிருக்கீங்களேப்பா. அது போல எத்தனை பேர் ஆண்டவரே, நாளைக்கு என்னென்ன காரியங்களை ஆண்டவரே நான் வெற்றியை பெறணுமே, ஆண்டவரே இந்த காரியத்துல நான் சக்சஸ் ஆகணுமே, ஆண்டவரே இந்த காரியத்துல எனக்கு ஆண்டவரே ஒரு ஜெயத்தை, ஒரு நல்ல ஒரு பதிலை நான் பார்க்கணுமே, ஆண்டவரே நாளைக்கு இந்த காரியத்துல எனக்கு ஒரு ஆண்டவரே அனுகூலமான ஒரு அடையாளம் வேணுமே, நாளைக்கு இந்த காரியத்துல ஆண்டவரே நான் எந்த விதத்திலும் தலை சாய்ந்து போயிடக்கூடாது ஆண்டவரே அப்படி சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிற ஜனங்களை நான் பார்க்கிறேன். என் கர்த்தர், நீர் வாக்குத்தத்தத்துல உண்மை உள்ளவர், வாக்கு மாறாதவர் என்று வசனம் சொல்லுகிறது. நீர் எழுதியிருக்கிறபடி இவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட போவதில்லை ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி. இவர்களுடைய தலையை நீர் உயர்த்த போறீங்களே, அதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இவர்களோடு இருந்து நீர் பெரிய காரியங்களை செய்ய போறீங்களே, அதுக்காக உமக்கு நன்றி. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்ற வார்த்தையை நாங்கள் உரிமையாக்கி கொள்ளுகிறோம் ஆண்டவரே. எந்த விதத்திலும் ஆண்டவரே நாங்கள் வெட்கப்பட்டு போயிடாதபடிக்கு என் கர்த்தர் ஆண்டவரே எங்களுடைய தலையை உயர்த்துங்க. இந்த உலகத்துல ஆண்டவரே நாங்கள் சாட்சியாக வாழ உதவி செய்யுங்க. நீரே எங்களோடு வழி நடத்துங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.